ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே அகாடமி தாரமங்கலம் அங்கேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 19ஆம் நூற்றாண்டு சமய சீர்திருத்தத்தை பற்றி. இது வந்து யூனிட் 3ல வருது. இந்திய தேசிய இயக்கம், காங்கிரஸ் எப்படி உருவானது, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இது போன்ற இயக்கங்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே யூனிட்டை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசணும். நாம் இப்போ வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தத்தில் என்னென்ன இயக்கங்கள் வந்தாங்க, அந்த இயக்கங்களால் நாம் எப்படி இந்தியா முன்னேறிச்சு, அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள்லாம் எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு சதி ஒழிப்பு, பர்தா முறை, அப்புறம் குழந்தை திருமணம், அப்புறம் என்ன சொல்ல பலதர மனம், அப்புறம் தேவதாசி முடி ஒழிப்பு போன்றவைகள்லாம் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தத்திலிருந்து தான் உருவாச்சு. ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா, நடுத்தர மக்கள் வங்காளத்தை சேர்ந்தவங்க 19ஆம் நூற்றாண்டுக்கு மேலதான் ஆங்கில கல்வி வந்து இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கல்வி கற்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. அதில் முதல்ல என்ன சொல்லணும்னா, மேலை நாடுகள்ல இருந்து எல்லாம் கல்வி கட்டுறதுனால ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அடிமைப்படுத்துறது, எப்படி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருது, பெண்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி மடக்கி இன்னும் முன்னேறாம வச்சிருக்கிறாங்க போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. இதுல இருந்து தான் இப்ப கண்டென்ட் வந்து ஆரம்பிக்குது. இப்ப இதுல முத பார்க்க போறது 19ஆம் சமய சீர்திருத்தம், 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தத்தை வந்து சமூக சமய சீர்திருத்தம் அப்படிங்கிறாங்க. கேட்பாங்க 19ஆம் நூற்றாண்டு சமய சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டா அந்த நூற்றாண்டு என்னன்னு கேட்டா 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதுல நாம் பார்க்க போறது சீர்திருத்த இயக்கங்கள்னு சில இயக்கங்கள் வந்துச்சு. அதுல வந்து ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் போன்ற இயக்கங்கள்லாம் உருவாச்சு. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜம் எப்ப தோற்றுவிச்சாங்கன்னா 1828 பிரம்ம சமாஜம் தோற்றுவிச்சாங்க. இதை தோற்றுவிச்சது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தோம். இவரை ராஜாராம் மோகன் ராய்னு அழைக்கிறாங்க. இதுல ராஜாங்கிற பட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இவர் கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு ஒர்க் வருது. அது எப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு முகலாயர்களோட செல்வாக்கு, இது வளம் எல்லாமே குறையுது. இப்ப அவங்களுக்கு வந்து ஊதிய தொகை, ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2ஆம் அக்பர் ஷா தான் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறையும் போது என்ன பண்றாருன்னா, நமக்காக ஒவ்வொருத்தர் இங்கிலாந்துல போய் அந்த அரசர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணும் போது இங்கிலாந்து அரசர்கிட்ட போய் பேசி இவங்களுக்கான உரிமையும் அமௌண்ட்டும் திரும்ப ஊக்கத்தொகையும் ஊதியமும் அதிகமா வாங்கி தந்தனால 2ஆம் அக்பர் ஷா இவரை வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற பேரோட பட்டத்தை கொடுக்குறாரு. இதுல வந்து ராஜாங்கிற பட்டம் யாரு கொடுத்தாங்கன்னு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டா 2ஆம் அக்பர் ஷா. காரணம் வந்து இதுதான் காரணம். கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட போய் பேசி முகலாயர் மன்னர் 2ஆம் அக்பர் ஷாவுக்கான அவருக்கான உரிமையை வாங்கி தந்தனால அக்பர் ஷா வழங்கின பட்டம் தான் ராஜா. அதனாலதான் அன்னையிலிருந்து ஒரு ராஜாராம் மோகன் ராய்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து இப்ப எதுக்கு சதி ஒழிக்க பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாருன்னா, 1811 மோகன் ராய் அப்படிங்கிற எங்க அண்ணா வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு அவரோட அண்ணியை வந்து உடன்கட்டை ஏறணும், நீங்க வந்து அப்பயே ஏறணும்னு சொல்லி இவர் கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் 1811 நிகழுது. இது நிகழும் போது இவரால் ரொம்ப தாங்க முடியாம 1815 வந்து சரி, இதுக்கு மேல நம்ம வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கிறோம், நாம இதுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும், சளி போன்றவைகளை வந்து சதியெல்லாம் ஒழிக்கணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி பண்ணும்போது உருவாக்கினது தான் ஆத்மீய சபான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு 1815. அந்த ஆத்மீய சபாவை பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நாள் தள்ளி போகும்போது தான் பிரம்ம சமாஜமா உருவாகுது. அதுதான் 1828 ஆத்மீய சபா அப்படின்னு யாரோடது கேட்டா அது ராஜாராம் மோகன் ராய். அதே பிரம்ம சமாஜம் எந்த இயக்கத்துல இருந்து தோணுது கேட்டா ஆத்மீய சபாவில இருந்து தான் தோன்றுச்சு. அது 1815, இது 1828. ஓகேங்களா? அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் இவர் மட்டும் போராடினாரா இந்த சதி ஒழிப்புக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் போராடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனா பணிகள்லயே வந்து ஆப்கானியர்கள், சுல்தான்கள் மற்றும் முகலாய அல்புகர்க் சேர்ந்தவங்க எல்லாருமே, அதாவது ஆப்கானிய சுல்தான்கள், முகலாயர்கள், ஐரோப்பிய சேர்ந்த வந்து அல்புகர்க் போன்றவர்களும் சதி ஒழிக்க எல்லாருமே பாடுபட்டாங்க. ஆனா அந்த சதி வந்து ஒழிக்கவே முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வில்லியம் கேரி அப்படிங்கிறவரும் ராஜாராம் மோகன் ராய் இருவருமே சேர்ந்து 1815, 18 இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரங்கள் அதெல்லாம் வந்து சதி ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு இருக்கும்போது தான் சதி ஒழிக்கிறதுக்கான ஒரு திறம்பட செயல்பட்டுட்டே இருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தான்
பிரம்ம சமாஜம்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. இது எங்க தொடங்குறாருன்னா 1828 கல்கத்தாவில் தொடங்குறாரு. அப்ப இவரோட கொள்கைகளை என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில்ல ஒரு கொள்கை வைக்கிறாரு. என்னன்னா, இவரோட முதல் மீதே சதி ஒழிக்கிறது, பலதரமனம், குழந்தைகள் திருமணம், பரதமுறை இதெல்லாம் ஒழிக்கிறது இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய கடவுள்களை கும்பிடக்கூடாது, ஒரு கடவுள் கோட்பாடு, மறைநூல்களும் ஒரு கடவுளை தான் சொல்லுது. அதே மாதிரி இந்தியர்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகளா வாழணும். அதே மாதிரி எல்லா பகுத்தறிவோடையும் பண்போடையும் இருக்கணும். இவர் வந்து மறுபிறவி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இவர் மேல நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி சமய சடங்குகள் மேலேயும் இவருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. எல்லாருமே பகுத்தறிவோட படிச்சு முன்னேறி இருக்கணுங்கிறது தான் இவரோட பேசிக்கா ராஜாராம் மோகன் ராயோட கான்செப்ட். அடுத்தது, இதுக்கு ஒழிக்கிறக்கோசரம் ஒருத்தர்கிட்ட போய் ஆகணும்ல. இப்ப நம்ம ஒரு இது இருக்கிறோம்னா, நம்மளுக்கு முதலமைச்சர், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முதலமைச்சர்கிட்ட தீக்கு போற மாதிரி கல்கத்தாவில் இப்ப சதி ஒழிச்சாகணும் அப்படிங்கும் போது ஆளுநர், அதோட ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் தான் சதி ஒழிப்புக்கு. யார் எந்த ஆளுநர் வந்து சதியை ஒழிச்சாங்கன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங். அது எப்ப சதி ஒழிப்பு நடந்துச்சுன்னா 1829, டேட்டு கேட்டா டிசம்பர் 4, பகுதி 17 என்ற நிதிப்படி வில்லியம் பெண்டிங் வந்து சதியை ஒழிக்கிறாரு. இப்ப இதுல சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்ப வில்லத்தனமா இருக்கிறீங்க தான் சதி பண்ணுவாங்க அப்படின்னா சதி ஒழிப்பு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா நீங்க வச்சுக்கலாம். எப்பன்னு கேட்டா 1829, டேட்டு டிசம்பர் 4, பகுதி 17. இதை வந்து இந்தியா ஃபுல்லா ஒழிச்சாங்கன்னா கிடையாது. 1829 இந்த சதி ஒழிப்பு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் நடந்துச்சு. இந்தியா ஃபுல்லா எப்போ ஒழிச்சாங்கன்னா, இந்தியா முழுவதும் விக்டோரியா மகாராணி வந்த பிறகு 1861 இந்தியா ஃபுல்லா சதியை ஒழிப்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரம்ம சமாஜத்தை இருக்கிறவங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாத்தையும் பிரம்மோக்கள் அப்படிங்கிற பெயரோட அழைச்சாங்க. அதே மாதிரி அவரோட பணிகள் என்னன்னா, பெண் சிசுக்குலையின் இது பண்றது, முன்னாடியே சொன்ன மாதிரி பலதர மனம், விதவை மறுமணம், ஒரு கடவுள் கோட்பாடு, எல்லாத்துக்கிட்டையும் சகோதரத்துவமா வாழணும், இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப இதுக்கான இதழ்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பார்ல. இதுல வந்து வங்க சைட்ல ஆரம்பிச்சு இருந்தா சௌமத் கௌமுகி அப்படிங்கிற பத்திரிகை. இது வந்து ஒரு வங்கமொழி பத்திரிகை. இது வந்து 1821 தொடங்குறாரு. இது ஒரு வார பத்திரிகை. அதே மாதிரி மிராஜ் உல் அக்பர் அப்படிங்கிற பாரசீக பத்திரிகை. 2 பத்திரிகை ஓபன் பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து சம்பத் கௌமுகி 1821 வங்கமொழி பத்திரிகை, வார பத்திரிகை. அதே மாதிரி மிராஜ் உல் அக்பர் பாரசீக பத்திரிகை, வார பத்திரிகை. இது வந்து நாளைக்கு ப்ரீவியஸ்ல கேட்பாங்க, கூட்டுல வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ராஜாராம் மோகன் ராய் 2 பத்திரிகைகள் தொடங்கினார். என்ன பத்திரிகை? சம்பத் கௌமுகி. ஆண்டு கேட்டா 1821. மிராஜ் உல் அக்பர் இது என்ன பத்திரிகை? பாரசீக பத்திரிகையா? என்ன பத்திரிகை? பாரசீக பத்திரிகை அப்படின்னு போட்டுவோம். ரெண்டாவது, இவர் 1833 இறந்துடுறாரு. இவர் இறந்த பிறகு யாரு பிடிக்கிறாங்கன்னா, மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் இப்ப அடுத்த நீதான் வராரு, இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்றாரு. இவர் வந்து யாருடைய தந்தை அப்படின்னு கேட்டா, ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும், தேசிய கீதத்தை எழுதினவர். அவரோட தந்தை தான் மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்து 4 நம்பிக்கை சொல்றாரு. நம்பிக்கை பின்பற்றிய 4 கோட்பாடுகள். அது என்னன்னா, கடவுளை நம்பணும், கடவுள் தான் எல்லாத்துக்குமே முன்னாடி, கடவுள் இந்த உலகம் உருவானது எல்லாமே கடவுள்னாலதான் அப்படிங்கிற மாதிரி 4 கருத்து கோட்பாடுகள்லாம் இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு கடவுள் கோட்பாடு இவர் சொல்றாரு. இவரு கோயில் ஆரம்பிச்சாருன்னு சொன்னால, இந்த கோயில்ல விளக்கம் என்னன்னா, இவர் ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த அளவுக்கு கோயில்ல வந்து சிலை இருக்கக்கூடாது, உருவமற்ற வழிபாடு தான் பண்ணணும், எந்த மதத்தையும் வந்து நம்ம ஏளனமா பேசக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் சகோதரத்துவமும் பழகணும். இதெல்லாம் தான் இவரோட பேசிக் நிதா இருந்துச்சு. அதையே தான் இவரும் விட்டுருனாரு. ஆனா இவரு வந்து மறுபிறவிங்கிற நிதை வந்து ராஜாராம் மோகன் ராய் வேணாம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லைனாரு. ஆனா இவரு வந்து கடவுளை நம்ம எவ்வளவு நம்புறோமோ, எவ்வளவு வழிபடுறோமோ அதை பொறுத்து மறுபிறவிங்கிற ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரு வந்து எப்படி சொல்றது, மிதவ பிரம்ம சமாஜம் மாற்ற வேண்டுறதுல ரொம்ப பொறுமையாவும் இதாகவும் இருந்தாரு. அப்பதான் சில இளைஞர்கள்லாம் உருவாங்குறாங்க. அப்படி ஒருத்தர் உருவானதுதான் கேசரவ் சந்திர சென். அவர் வந்து 1838 84 இந்த வருஷத்துல பிறகுறாரு. இவர் வந்து பிரம்ம சமாஜத்துக்குள்ள எப்ப வர்றாருன்னா 1857 வந்து இணையறாரு. இவர் வந்து என்ன, சங்கம் வந்து இவ்வளவு டவுனா போயிட்டு இருக்குது, இப்படிலாம் போகக்கூடாது, இதுல வந்து மாற்றம் நிறைய தேவை அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் 1866 சங்கம் வந்து பிளவுபடுது.
இப்போ வந்து பிரம்ம சமாஜம் எப்போது பிளவுபட்டது அப்படின்னு சொல்லிட்டா 1866. இந்த 1866ல இன்னொரு முக்கியமானது ஒடிசா பஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப படிக்கிறீங்க, புதுசா படிக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பழைய ஆளும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒடிசா பஞ்சம் அப்படின்னு கேட்டா 1868 பிளவு. பஞ்சமும் எல்லாம் பிளவுபட்டது, இதுவும் பிளவுபட்டது மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட். 1866 பிளவு ஏற்பட்டது அப்படின்னு ஞாபகம். ரெண்டாவது இவரு இப்ப கேசவ சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜமும் மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம்னு ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இந்திய பிரம்ம சமாஜத்துல கேசவ சந்திர சென் கொண்டு போகும்போது தன் 14 வயது மகளுக்கு குழந்தை திருமணத்தை ஒண்ணு பண்ணி வைக்கிறாரு. இதுல என்ன ஆகுறாங்கன்னா இந்த உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவம் வருது. என்ன இவ்வளவு தூரம் நாம குழந்தை திருமணம் இது அது இதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவர் மகளுக்கே வந்து இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து இந்த பிரம்ம சமாஜத்துல இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவு தான் சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ரெண்டாவது இவர் இன்னொரு நல்லதும் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா இவர் வங்காளத்துல பிரம்ம சமாஜத்துக்கு இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு தலைவராகும் போது வங்காளத்துக்கு போறாரு. அங்க போய் ஆற்றிய உரை இது பேசுனதுனாலதான் ஆத்மரங்க பாண்டும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஒரு இயக்கத்தையே ஓபன் பண்றாரு. அதே மாதிரி இவரும் குழந்தை திருமணம் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1872 இவரோட போராட்டத்தின் காரணமாக தான் வருது. சிறப்பு திருமண சட்டம் யாருடைய போராட்டத்துல வருதுன்னு கேட்டா கேசவ சந்திர சென். இது ஆண்டு கேட்டா 1872 சிறப்பு திருமண சட்டம். ஜி அவ்வளவுதான்.